பசியடி, பசியிலே ருசியடி, புசியடி புசியடி. இதே வேகமா ருசியிலே பசியடி, பசியிலே ருசியடி, புசியடி புசியடி அப்படி சொல்லணும். எங்க இது நான் பிரமாதம், நான் சொல்றேன். சொல்லேன் பார்க்கலாம். பசியிலே ருசியடி, ருசியடி ருசியடி. நான் சொல்றேன். ருசியடி பசியடி, பசியிலே பச்சடி. பச்சடி கிச்சடி, கிச்சடி பச்சடி. என்னடி பெருசா புதிர் போடுற? ஏ பியூசி, நீ இதை சொல்ல பார்க்கலாம். குட் பிளட், பேட் பிளட். இதே வேகமா. குட் பிளட் பேட் பிளட்னா வேகமா சொல்லணும். குட் பிளட் பிளட், குட் பிளட் பிளட் பிளட், குட் பிளட் குட் பிளட், குட் பிளட். அக்கா அதே மாதிரி இன்னொன்னு சொல்லக்கா. சரி அம்மா, சாப்பிட்ட அப்புறமா சொல்றேன். லலிதா இங்க வா. என்னம்மா? என்னடி சின்ன குழந்தை மாதிரி கும்மாளம் போட்டுட்டு நீயும் தட்டோட உட்கார்ந்துட்டேன். இன்னைக்கு சமைக்கவே இல்லை, ஆத்துல ஒண்ணும் இல்லை. பசங்க கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லடி. நீதான் எப்படியாவது சொல்லணும். சரி, எப்படி சொல்லணும் நான் சொல்றேன். நீ போமா. இத பாருங்க, சாப்பிடுறதுக்கு முன்னால நான் சொல்றது தப்பு இல்லாம யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்ல இது இல்ல, சமையலும் அமையல, உலையிலும் எடுக்கல, நிலையிலும் புரியல, ருசி இல்ல பசி இல்ல, பசி இல்ல ருசி இல்ல, பசி இல்ல பசி இல்ல, பசி இல்ல. எங்க எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஒலை இன்னும் எடுக்கல, நிலை இன்னும் புரியல. அது இல்ல இது இல்ல, சமையலும் அமையல. உலையிலும் எடுக்கல, நிலையிலும் புரியல. ஏன் தம்பி அப்படி பாக்குற? ஏன் அழற? எங்க வீட்டுல சாப்பாடே இல்ல, வயித்த பசிக்கிறது. அழாத தம்பி அழாத. ராப்பிச்சக்காரி சோத்தை சாப்பிடுவியா நீ? நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. வாடா இங்க, வாடா இங்க. மணி 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 மணி. என்னக்கா? பிள்ளை வளர்க்கறத பத்தி பெருசா பேசுங்க. இப்ப நீ வளர்த்த லட்சணத்தை நீயே பால். உன் பிள்ளையாண்டாவுடைய வண்டவாளா என்னன்னு தெரியுமா இல்லையா? என்னையா பாக்குற? அவனே கேள். என்னடா சாப்பிடுற? எங்க சாப்பிட்டான்னு கேள். சொல்லுடா, எங்க சாப்பிட்ட? அவன் எப்படி சொல்லுவான்? ராமு அண்ணா, ராமு சாஸ்திரிகள் பெரிய வேலை வித்துன்னு சொல்லுவான். அவருக்கு பிறந்த புள்ள ராப்பிச்சக்காரி கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருக்கான். கையும் களவுமா பிடிச்சேன். இதோட கேவலம் வேற என்ன வேணும்? பார்த்த சினிமா தான் கன்றாவின்னா ஆத்து வாசல்ல இந்த கன்றாவி. பிள்ளைகளை பெற்றுட்டா மாத்திரம் போராது, அதுல வளர்த்த தெரியணும். இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்கறத விட நாக்க புடிங்கிட்டு சாகலாம். நாயும் பண்ணியும் கூட தான் வருஷம் வருஷம் பெற்றுக்கிறது. கர்மம் கர்மம். பாடா இங்க. அடிச்சு வைக்காதம்மா, பாவம் குழந்தை. மாதமா போறானே. இனிமே போய் கேளியா? நீ மட்டுமா பட்டி இருக்க? அக்கா
முடியுமா? 50 வயசு அத்தையினாலேயே சினிமாவுக்கு போற ஆசை அடக்க முடியல. 5 வயசு பையன் பசி அடக்கிக்க முடியுமா? பெத்த பிள்ளைய பட்டினி போட்டியே, அது நான் பாவமே தவிர பிச்சைக்காரி கிட்ட சாப்பிட்டது பாவம் இல்லம்மா, பாவம் இல்ல. தாய் வளர்க்க முடியாத மோர் வளர்க்கும்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட மோரையே விஷமாக்கி தயாரா வச்சிருக்கிற தாயே, புரியுதுமா, புரியுது. எல்லாருக்கும் விருந்துதான் வைக்க முடியலையே, விஷம் வச்சு கொள்ளலாங்கிற முடிவுக்கு வந்துச்சியா? அப்ப ஏன் தடுத்த? குடும்பத்துல பொறுப்பு இல்ல என்ன சொல்லுவியே? அந்த பொறுப்புங்கிற வார்த்தைக்கு மோகராதினி தான் அர்த்தமா? சாவுனால சங்கடங்களை தீக்கிறது மட்டும் இல்லாம சத்தத்துல இடம் பிடிச்சிடலாம் நினைச்சியா? அந்த சான்ஸ் உனக்கு இல்லம்மா. அன்னைக்கே நல்ல தங்கா செஞ்சுட்டாது. பொழுது விடிஞ்சா குழந்தைகளுடைய முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? ஆத்துல ஒருபடி அரிசி இல்ல. ஆத்துல ஒருபடி அரிசி இருந்திருந்தா இந்த முடிவுக்கு நீ வந்திருக்க மாட்டேன், அதானே? அப்ப நீ பெத்து போட்டிருக்கியே 7-8 அத்தனை உயிர்களுக்குமா சேர்த்து நீ போட்டிருக்கிற மொத்த விலை ஒருபடி அரிசியோட விலைதானா? ரொம்ப மலிவாக்கிட்டம்மா உன் குழந்தைகளை. போறோம் லலிதா, போறோம். என் நெஞ்சே வெடிச்சிரு போல இருக்கம்மா. நான் குழந்தைகளை பார்த்து ஆனந்தப்படுத்தாம ஒரு தாய் நெஞ்சிருக்கு, இறக்கப்படுத்தாம அவன் இருதயம் இருக்கு. ஆசீர்வதிக்கத்தான் அவளுக்கு கைகள் இருக்கு, அரளிக்காய் அரைக்கிறதுக்கு இல்லம்மா. இவ்வளவு சொல்லி அவனுக்கு புரியலன்னா குழந்தைகளை நான் எழுப்புறேன், மூத்தவன் நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். இத்தனை நாளா நீ தாயாராவும் நான் குழந்தையாவும் இருந்தோம். இத பாக்குறப்ப நான் தாயாராவும் நீ குழந்தை மாதிரி தோன்றது எனக்கு. இன்னையில இருந்து இந்த ஆத்திர உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நான் தான் அம்மா, நான் தான் தாயார். ராமசாஸ்திரிகளையும் சேர்த்துத்தான்